மீண்டுமாக என்னுடைய சபையிலே வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையா? ஆமாம், சந்தோஷமா இருக்கு அப்படின்றீங்க. சந்தோஷமா இருக்குன்னா சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா தான் சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கிறதே நம்ம எப்படி சோகமா சொல்றதுன்னு கற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவேன். போன வாரம் நம்ம என்ன கவனிச்சோம் யாருன்னா ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன பேசணும் அப்படின்னு எதனா ஞாபகம் இருக்கா யாருன்னா? சொல்லுங்க சத்தமா. கை தட்டுங்க நம்ம சிஸ்டருக்கு. சபைக்கு லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இன்றைக்கி அதனால் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கீங்க போல டைமுக்கு. அதுக்காக எல்லாருக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். திருப்பலாம் யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்திலே அன்பு கூர்ந்தார். இதுதான் நம்ம போன வாரம் எடுத்தோம். இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, தேவன் வந்து அன்பாக இருக்கிறார். அன்பாக இருக்கிறார் அப்படின்னா நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். நம்ம மேலே மட்டும் அன்பாக இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகள் மேலேயும் அவர் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா நான் சொன்னது? நம்ம மேலே மட்டும் அன்பாக இல்லை, ஒரு எல்லா சிருஷ்டிப்புகள் மேலேயும் அவர் அன்பாக தான் இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த அன்பாக இருக்கிற கடவுள் வந்து நம்ம மேலே மட்டும் அன்பை காட்டிட்டு, பாசத்தை காட்டிட்டு, ஒரு சிநேகத்தை காட்டிட்டு, நம்மளை மட்டும் அன்பு கூர்ந்துட்டு இயேசுவை மட்டும் அன்பு கூறாமல் விட்டுட்டாரா அப்படின்னு நான் உங்களை கேட்டேன். ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னா, நம்ம பாவத்தை இயேசு மேலே வச்சுட்டாரு. நம்ம பாவத்தை இயேசு மேலே வச்சுட்டு அவரை சிலுவையில் அடிக்கிறாரு. அவரை சிலுவையில் அடிக்கிறாரு. அப்போது நம்மளை நல்லா இருக்கணும்னு விரும்பின அந்த கடவுள், நல்லா கவனிங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பின அந்த கடவுள், நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செழிப்பாக வாழணும் அப்படின்னு விரும்பின அந்த கடவுள் இயேசுவை, அவரோட சொந்த குமாரனை, அவரோட சொந்த பிள்ளைய சிலுவையில் அடிக்கிறாரு. அப்போது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. நம்ம யார்கிட்டையும் அடி வாங்கிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு நஷ்டத்தையும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அன்பை வச்சு அதை அன்பு கூறுற அந்த கடவுள். ஆனால் அவரோட சொந்த குமாரனை, நல்லா கவனிங்க, அவரோட சொந்த குமாரனை சிலுவையில் அடிக்கிறதுக்காக அனுமதிக்கிறாரு. சிலுவையில் அடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு. அப்போ நான் கேட்டேன், கடவுள் என்ன பாரபட்சம் உள்ளவரா? கடவுள் பாரபட்சம் உள்ளவரா? நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மனுஷன் பணக்காரனாக இருக்கிறான், ஒரு மனுஷன் ஏழையாக இருக்கிறான், ஒரு மனுஷன் நல்லா அறிவாளியாக இருக்கிறான், ஒரு மனுஷன் கொஞ்சம் அறிவில் கம்மியாக இருக்கிறான், ஒரு மனுஷன் நல்லா படிச்சிருக்கிறான், ஒரு மனுஷன் சரியாக படிக்காமல் இருக்கிறான், ஒரு மனுஷன் நல்லா படித்தும் அறிவில் இல்லாதவனாக இருக்கிறான், ஒரு மனுஷன் சரியாகவே படிக்காமல் ரொம்ப ஞானவனாக இருக்கிறான். இந்த மாதிரி உலகத்தை கவனிச்சிங்கனாவே ஒரு சில விஷயங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து ஒரு ஆளுக்கும் அளந்து தான் கொடுக்குறாரா? எப்படி அளந்து தான் கொடுக்குறாரா? அப்போது தேவன் பாரபட்சம் உள்ளவரா அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, நான் போன வாரமே நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. சிலுவையில் அடித்ததை குறித்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இயேசு எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். பாவத்தை அவர் சுமந்ததுனால அந்த பாவத்தின் நிமித்தமாக அவருக்கு சிலுவையில் மரணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் இருந்து என்ன நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா,
ஆதாம் பாவம் செஞ்சதுனால தேவன் வந்து மனுக்குலத்து மேலே ஒரு கோபமாக இருக்கிறாரு. ஆதாம் பாவம் செஞ்சதுனால தேவன் மனுக்குலத்து மேலே ஒரு கோபமாக இருக்கிறாரு. அந்த கோபத்தை தான் சிலுவையில் இயேசுவின் மீத கொட்டி தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். கவனிங்க, நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இயேசு தேவன் நம்ம மீது வச்சிருந்த கோபத்தை இயேசுவின் மீது கொட்டி தீர்த்தது தான் சிலுவையில் வெளிப்பட்ட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளும் அதையே நம்பி அதையே கவனித்து அதையே நம்ம நம்பின்னு இருக்கிறோம், அதையே விசுவாசிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அது உண்மைதான். இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய எல்லாமே தரித்திரம் எல்லாத்தையுமே அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டது எல்லாமே உண்மைதான். ஆனால் ஆதாம் பாவம் செஞ்சதுனால தேவன் நம்ம மீது கோபமாக இருக்கிறாரு. நம்முடைய தேவன் மனுக்குலத்தின் மீது கோபமாக இருக்கிறாரு. அந்த கோபத்தெல்லாம் இயேசுவின் மீது கொட்டி தீர்த்துட்டாருன்றது தான் சிலுவைன்றது. அது சரியான காரியமே கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அப்புறம் ஏன் பிரதர்ஸ் இயேசுவை சிலுவையில் அடிக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் ஏன் இயேசுவை சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஆதியாகமத்துக்கு நம்ம திருப்புவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்காக என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால். போதும். என்ன சம்பவம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இதுதான் வேதத்தில் வந்து பேசிக்காக மொத்த மனுக்குலமும் வந்து பாவத்துக்குள்ளே போன சம்பவம் இது. இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவே நீங்கள் வந்து 1வது அதிகாரத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி முழுசாக தெரியும் என்ன நடக்குது, என்ன ஏது அப்படி ஆகுது அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கடவுள் வந்து ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் வச்சுருந்தார். 2 மரம் இல்லை, நிறையா மரங்கள், நிறையா விருட்சங்கள் அவர் உண்டாக்கியிருந்தார். அதில் முக்கியமாக 2 விருட்சத்தை பற்றி மட்டும் ஆதாம் கிட்ட சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அது ஒன்று வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி, இன்னொன்று வந்து ஜீவ விருட்சத்தின் கனி. இன்னொன்று என்ன கனி? ஜீவ விருட்சத்தின் கனி. இன்னொன்று என்ன கனி? நன்மை தீமை அறியத்தக்க கனி, இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, கடவுள் பர்டிகுலராக ஆதாமை கூப்பிட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரா ஆதாம் கிட்ட? சொல்லுங்க. பைபிளே படிக்கலையா? பர்டிகுலராக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வேணா அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். 2வது அதிகாரம் 15வது வசனம். 2:15. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அதுக்கு முந்தின வருஷத்துல என்ன சொல்றாருன்னா, சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், இன்க்ளூடட் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கூட நீ புசிக்கலாம். ஏன்னா அவர் சொல்றது சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம். ஒன்றை மட்டும் தான் புசிக்கக்கூடாது. எதை புசிக்கக்கூடாது அப்படின்னா,
நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும்தான் புசிக்க கூடாது. புசிச்சா என்ன ஆகும்னா நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லா விருட்சத்தின் கனியை புசிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கலாம். ஏகப்பட்ட கனிகள் இருக்கு, கோடிக்கணக்கான கனிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் புசிச்சிருந்திருக்கலாம். கடவுள் அவனை வந்து எல்லாத்தையும் புசிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை கூட அவன் புசிச்சிருந்திருக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை கூட அவன் புசிச்சிருந்திருக்கலாம். அதுக்கும் அனுமதி இருந்துச்சு. ஆனால் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காம, நல்லா கவனிங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காம எதை அவர் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை போய் புசிச்சிடுறான். புசிச்சதுனால என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அங்கே வெளிப்படையாக என்ன போட்டிருக்குது அப்படின்னா, நீ சாகவே சாவாய் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு, அந்த கனியை புசிச்சதுனால உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த கனியை புசிச்சதின் காரணம் தான், அந்த புசிச்சதனுடைய காரணமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இப்போ இந்த மாதிரி கடவுளை குறித்து ஒருத்தர் வந்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் புசிச்சதுனால தான் கடவுளை குறித்து இன்னொருத்தர் நம்மளுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. கடவுளை குறித்து இன்னொரு ஆள் ஒருத்தர் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. எனக்கு இன்னொருத்தர் சொல்லித்தர வேண்டியதாக இருந்துச்சு. நான் அதை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காமல் இருந்திருந்தான் அப்படின்னா கடவுளை குறித்து யாரும் சொல்லித்தர வேண்டியதே இருக்காது. ஏனென்றால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நேரடியாக கடவுளை குறித்து தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்திருப்போம். கடவுளோட உறவில் இருந்திருப்போம். அங்கே அந்த கனியை புசிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டு போனது. என்னாச்சு? கடவுளும் மனுஷனும் இப்போ எப்படி அப்பா பையன் உறவு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நம்மளும் கடவுளும் இருந்தாங்க. ஆதாமும் கடவுளும் அப்படி தான் இருந்தாங்க. அப்பா பையன் உறவு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ என் பையன் இருக்கிறான், என்கிட்ட வந்து எதனா கேட்கணும்னா எப்படி வந்து கேட்பான்னு நினைக்கிறீங்க? டேரெக்டாக வருவான். யார் வேணா இருக்கட்டும். இப்போ ஒரு ஆஃபீஸில் பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நான் மீட்டிங்கில் இருக்கிறேன்னா கூட அவன் அதை இப்போ மீட்டிங் நான் பேசினிக்கிறேன்னா, இப்போ இவ்வளோ பேருக்கு நான் பேசினிக்கிறேன், அதை கூட அவன் கவனிக்க மாட்டான். அவனுக்கு எதனா வேணும்னா நேராக வருவான் என்கிட்ட. நேராக வந்து அப்பா எனக்கு ஒரு 10 ரூபா கொடு கேட்பானா? கேட்க மாட்டானா? அவ்வளோ உரிமை அவனுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்போ என்ன குறித்து வேற மற்ற பிள்ளைங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா? அவன் சொல்லணும். யாரு? என் பையன் சொல்லணும், எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அப்பா இப்படி அப்படின்னு சொல்லணும். நான் சொல்கிறேன் கவனிங்க. ஒரு அப்பா அப்படிதான் நீச்சல் குளத்தில் குளிச்சுட்ருக்கிறாரு. அவன் பையன் வந்து நடந்து வர்றான். நல்லா கவனிங்க. அவங்க பையன் நடந்து வந்த உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, குதிரா தண்ணியில் அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணியில் குதிடான்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்? குதிக்கிறான். குதிச்சோடனே அவங்க அப்பா பிடிச்சி திரும்பி மேலே ஏறி வர்றான். இப்படியே 2-3 டைம் மேலே ஏறி வர்றான், திரும்பி குதிக்கிறான், திரும்பி இது பண்ணுறான், குதிக்கிறான். அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வர்றார். பெரிய மனுஷனா ரொம்ப வெயிட்டு குண்டான ஆள் அதாவது உள்ளே இருக்கிறார்ல அவங்க அப்பா, அவரை விட ரொம்ப குண்டாக இருக்கிறாரு, வெயிட்டில் அதிகம். அவர் வர்றாரு. வந்தோடனே இந்த பையன் சொல்கிறான், அங்கிள் குதிங்க உள்ள. அவரை பார்த்து சொல்கிறான், அங்கிள் உள்ளே குதிங்க, எங்கள் அப்பா உங்களை பிடிச்சிருவாரு அப்படின்றான். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பாவை எந்த அளவுக்கு அவன் நம்பி இருக்கிறான் பாருங்களே. அவன் நினைக்கிறான், நம்ம குதிச்சா நம்ம அப்பா பிடிச்சிடுறாரு இல்லையா, நம்ம குதிச்சோம்னா நம்ம அப்பா பிடிச்சிடுறாரு. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆள் குதிச்சாலும் நம்ம அப்பா பிடிச்சிடுவாரு அப்படி சொல்லி அவன் நம்புகிறான். அந்த அளவுக்கு நம்புகிறான். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை நம்ம குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளணுமா? எப்படி? கடவுளுடைய வார்த்தையை நம்ம ஒரு குழந்தை நம்புறத போல நம்பணும். குழந்தை என்ன நம்பும் அப்படின்னா, அதுக்கு என்னவெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் அப்படியே நம்பும். இப்போ உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட எங்கள் அப்பா என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு குழந்தை நம்புதுன்னா அப்படி நம்பும். அதே மாதிரி நம்ம தேவன் சொல்கிற வார்த்தையே, கடவுள் சொல்கிற வார்த்தையே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக வெளிப்படுத்துகிற வார்த்தையே ஒரு குழந்தை எப்படி நம்புதோ அதே மாதிரி நம்ம நம்பணுமா? அதே மாதிரி நம்ம நம்பணும்னா தான் நம்மளுக்கு அந்த அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த சாரம், அந்த சாராம்சம், அந்த வல்லமை, அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்.
வேதம் இப்படி தான் சொல்லுது. 1 பேதுரு 2 அதிகாரம் 3வது வசனத்தில் அப்படி தான் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 3வது வசனம். ஒன்று பேதுரு 2 அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரும்பி வாசிங்க சிஸ்டர். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வளரணும் அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா, நீங்கள் வளரணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் நார்மலாக ஃபிசிக்கலான வாழ்க்கையில் வளரணுன்றதுக்காக உணவுலாம் சாப்பிட்றீங்களோ, அதே மாதிரி ஆவிக்குரியான வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். குழந்தைகளை போல ஏற்றுக்கொள்ளணும் வார்த்தைகளை, குழந்தைகளை போல ஏற்றுக்கொள்ளணும் வார்த்தைகளை, குழந்தைகளை போல நம்ம வசனத்தை சிந்திக்கணும். கடவுள் ஒன்று சொன்னாருன்னா அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா தான் நம்ம கேட்குற வசனம், நம்ம போதிக்கிற வசனங்கள், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. சரி, நம்ம இப்போ ஆதியாகமத்துக்கு போகலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இதை பழத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன நடந்துருச்சு அப்படின்னா, மெயினாக அந்த பழத்தை புசிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆதாம் தேவன்கிட்ட இருந்த உறவை இழந்து போனான். என்ன ஆகி போனான்? தேவன்கிட்ட இருந்த உறவை இழந்து போனான். ஆதாம் எங்கே இருந்தான் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாம் எங்கே இருந்தான் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். தேவன் எங்கே இருந்தாருன்னா ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தார். இப்போது ஆதாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருக்கிறதான உறவு முறிஞ்சிருச்சு. எப்படி முறிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? சரீரம் இருக்குது, சரீரம் நமக்கு இருக்குது இல்லையா? சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, ரத்தம் இருக்குது. சரீரம் இருக்குது, மாம்சம் இருக்குது, ரத்தம் இருக்குது, அதுக்குள்ளே இன்னும் அந்த எலும்பு இருக்குதா இல்லையா? சரீரம் இருக்கா? எல்லாருக்கும் சரீரம் இருக்கா? ரத்தம் இருக்கா? எலும்பு இருக்கா? சரி, இப்போ எலும்பு மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும்? எலும்பு இல்லை நம்மளுக்கு. எலும்பு இல்லைன்னா எப்படி இருப்போம் நம்ம? சொல்லுங்கள் பார்ப்போம். அமீபா தெரியுமா உங்களுக்கு? இந்த தரையில் இது என்னது சொல்கிறது, அட்டைப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அட்டைப்பூச்சி. அதே மாதிரி அமீபான்னு ஒரு உயிரினம் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த உயிரினம் எலும்பில்லாத உயிரினம். அட்டைப்பூச்சி கூட எலும்பில்லாத உயிரினம் தான். இப்போ நம்மளுக்கு எலும்பு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஷேப்பே இருக்காது. ஒரு இது மாதிரி குமிஞ்சு போயிருப்போம். ஒரு மண்ணு குமிஞ்சு போயிருக்குது இல்லையா? அது மாதிரி குமிஞ்சு போயிருப்போம். நம்ம மூவாகி போனோம்னா அப்படியே ஊர்ந்தா போகணும். சரி, இப்போது சதை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்போம்? சதை இல்லாமல் இருந்தால் நம்மளை பார்க்க முடியுமா? அப்படியே எலும்பு ரத்தமாக அப்படியே நிற்போம். ரத்தம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்போம்? ரத்தம் இல்லாமல் இருந்தால் ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, ஒரு இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் இருக்காது, பேச முடியாது. ரத்தம் இல்லாமல் இருந்தால் இன்னும் சொல்லப்போனால் சரீரம் தான் ரத்தத்துக்கு உயிராக இருக்குது. சரீரம் ரத்தத்துக்கு உயிராக இருக்குது. இப்போது அந்த சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் என்ன உறவுன்றது நான் இப்போ சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். அதே மாதிரி அந்த எலும்புக்கும் சதைக்கும் என்ன உறவு? இப்போ எலும்பு இல்லைன்னா சதை ஒன்றும் இல்லை. இப்போ எலும்பு இல்லைன்னா அதே மாதிரி ரத்தத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சதை இல்லைன்னா ஒன்றுமே செயல்பட முடியாது.
இதே மாதிரி தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரத்தத்துக்கும் சரீரத்துக்கும் என்ன உறவோ அதே மாதிரி தான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உறவு. இப்போ எப்படி ரத்தத்துக்கும் எலும்புக்கும் இருக்கிற உறவு எப்படியோ அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. அதில் அந்த குமாரன்ற பகுதியில் தான் ஆதாம் இருந்தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க இல்லையா, அதில் அந்த குமாரன்ற பகுதியில் தான் யார் இருந்தா? ஆதாம் இருந்தான். இந்த பழத்தை புசிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, நீ சாகவே சாவான்னு சொல்லி சொன்னார் இல்லையா, சாகவே சாவான்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, இவனுக்கும் ஆதாமுக்கும் தேவனுக்குமா இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டு போனது. உறவு என்ன ஆயிடுச்சு? துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போது நம்மளுக்கும் நம்மளுடைய நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லையா, இப்போ எனக்கும் என்னோட சரீரத்துக்கு இருக்கிறதான உறவு துண்டிக்கப்பட்டு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் எதுவுமே உங்களுக்கு சொல்ல முடியாது, பேச முடியாது, எதுவுமே நடக்காது. என்னோடய சரீரத்தில் எதுவுமே பண்ண முடியாது. என்னோடய சரீரம் துண்டிக்கப்பட்டு போனாலும் சரி, என்னுடைய ஆவி துண்டிக்கப்பட்டு போனாலும் சரி, என்னோடய ஆத்மா ஏதோ ஒன்று துண்டிக்கப்பட்டு போச்சு அப்படின்னா நான் எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஆதாம் அந்த குமாரத்துவத்தில் இருந்து அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன்ல இருந்து குமாரத்துவத்தில் இருந்த அந்த ஆதாம் என்ன ஆனா அப்படின்னா, இந்த பழத்தை புசித்தது நிமித்தமாக, இந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போனது நிமித்தமாக, கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவன் துண்டிக்கப்பட்டு போனான். புரியுதா சிஸ்டர் நான் சொல்றது? இப்போ அவன் கீழ்ப்படியாமல் போய் அவன் துண்டிக்கப்பட்டு போனதுனால, அவன் கீழ்ப்படியாமல் போய் அவன் துண்டிக்கப்பட்டு போனதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவனால் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியலை. தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியலை. முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் போனதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனை அந்த தோட்டத்தை விட்டு துரத்திடுறாரு. எங்கே விட்டு துரத்திடுறாரு? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திடுறாரு. ஏன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திடுறாரு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை யாருக்காக உண்டாக்குனாரு? ஏதேன் தோட்டத்தை யாருக்காக சிஸ்டர் உண்டாக்குனாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் உண்டாக்குனாரு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கு தான் உண்டாக்குனாரு. மொத்த மனுக்குலமும் ஏதேன் தோட்டத்தில் தான் நல்லா வாழ்ந்துருக்கணுன்றதுக்காகத்தான் அவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாரு. ஏதேன் தோட்டத்தில் எல்லா வசதிகளையும் வச்சு உண்டாக்குனாரு. எந்த வசதியுமே ஏதேன் தோட்டத்தில் இல்லாமல் இல்லை. எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அவனுக்கு அவன் வாழக்கூடிய எல்லா சௌகரியத்தையும் அவர் உண்டாக்கி வச்சுருந்தாரு. அவன் வேலைக்கு போய் தான் சாப்பிடணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி எப்படி வந்துருச்சு? வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பளம், அந்த சம்பளம் வந்தால் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நடத்த முடியுன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் கடவுள் ஆதாமை உண்டாக்கும்போது அப்படியா இருந்துச்சு? ஆதாமை உண்டாக்கும்போது எப்படி இருந்துச்சு? அவன் வேலை செய்யணுன்ற அவசியமே கிடையாது. எதற்காக அவனுக்கு வேலையை கொடுத்தாருன்னா, அவனோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் வேலையவே கொடுத்தாரு. என்ன பண்ணுறாரு அப்போ அப்படின்னா, இப்போது அவன் அந்த சொன்ன கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால, தேவனுடைய உறவுலேருந்து அவன் பிரிஞ்சு பிசாசுடைய பேச்சை கேட்டு போனதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த சௌகரியத்தெல்லாம் விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு அவனை துரத்துறாரு. இப்போது அவனுக்காகவே உண்டாக்கப்பட்ட தோட்டம் அவனுக்குன்னே கொடுத்துட்டு அவனை விட்டு துரத்துறாரு இல்லையா, அவனை அதை விட்டு துரத்துறதுனால என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, தேவன் நல்லவர் தானுங்க. நல்லா கவனிங்க, கடவுள் நல்லவர் தான், கர்த்தர் நல்லவர் தான். நல்லவரான அந்த கடவுள் ஆதாமுக்காக உண்டாக்குன ஒரு தோட்டத்தை, ஆதாமுக்காக உண்டாக்குன ஒரு சுபிட்சமான அந்த தோட்டத்தை அவனுக்கு கொடுக்காம அவனை அங்கே விட்டு துரத்தும் போது இது என்ன பண்ணுறான் அப்படின்னா, தேவனுடைய உறவை இழந்திருக்கிற இவன் பிசாசு சொன்ன பேச்சை கேட்டு அந்த பழத்தை புசிச்செய்வன் இப்போது தேவன் அந்த தோட்டத்தை விட்டு துரத்துறதுனால இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ஆதாமு தேவன் நல்லவர் நினச்சா அவர் என்ன நம்மளுக்காக உண்டாக்குன தோட்டத்தை விட்டு நம்மளை துரத்திடுறாரு அப்படின்னு இன்னும் தேவன் மேலே இவனுக்கு கோபம் வருது. அப்போ இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, அந்த பழத்தை புசிச்சதுனால தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காலங்காலமாக எல்லாம் அப்படியே ஆதாம் வழி வந்த எல்லா மனுஷங்களும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தேவன்னா பெரியவர், அவர்கிட்ட நம்மளாம் நெருங்க முடியாது,
அவர் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு, நம்ம மனுக்குள்ள பாவம் செஞ்சிருச்சு, அவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னே யோசிச்சு காலங்காலமாக அப்படியே பண்ணினே வந்துட்டாங்க. உடனே இயேசு வர்றாரு, வந்து சிலுவையில் அடிக்கப்படுற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு நம்மளுக்காக வந்து நம்முடைய ஜீவனை பலி கொடுத்துட்டாரு. தேவன் நம்ம மேலே கோபமாக இருந்த தேவன் ஒட்டுமொத்த கோபத்தையும் இயேசுவின் மீது காமிச்சு, நம்ம மேலே இருந்த கோபத்தை அவர் இயேசுவின் மீது காமிச்சு தன்னுடைய கோபத்தின் உக்கிரகத்தை அவர் தீர்த்து கொண்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காலங்காலமாக போதிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கவனிங்க. அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் துரத்துறாரு அப்படின்னா, ஆதாம ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் துரத்துறாரு அப்படின்னா, அவன் அந்த பழத்தை எடுத்து புசிச்சிடறான் இல்லையா, கீழ்ப்படியாமல் போயிடுறான் இல்லையா. கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்குள்ள பாவம் வந்துடுது. நல்லா கவனிங்க. கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்குள்ள பாவம் வந்துடுது. பாவத்தின் மூலமாக சாபம் வந்துடுது. சாபத்தின் மூலமாக இல்லாமல் வந்துடுது. தரித்திரம் வந்துடுது. கஷ்டம் வந்துடுது. கஷ்டத்தின் மூலமாக அப்படியே ஒரு இதுவாக வந்து உடம்புல நோய் வந்துடுது. எப்படி வந்துடுது? நோய் வந்துடுது. அவனை அப்படியே ஏதேன் தோட்டத்திலே வச்சுருந்துருந்தாருன்னா, நல்லா கவனிங்க, அவனை அப்படியே ஏதேன் தோட்டத்திலே வச்சுருந்துருந்தார் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை எடுத்து புசிச்சானோ, நல்லா கவனிங்க, அவன் எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை எடுத்து புசிச்சானோ அதே மாதிரி அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசிச்சிருவான்னு சொல்லி வாசிக்கலாம். 22வது வசனம், 3:22, ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அனுப்பிவிட்டார். வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கெருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடர்ஒளி பட்டயத்தையும் வைத்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து மனுஷனை நன்மையை அனுபவிக்கக்கூடாது, அந்த சுவிட்சத்தை அனுபவிக்கக்கூடாது, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அவரை துரத்தலை. அங்கே தெளிவாக போட்டிருக்குது, நல்லா கவனிங்க. அவன் வந்து ஆதாம் வந்து எந்த ஒரு நன்மையும் அனுபவிக்கக்கூடாது, ஆதாம் வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடாது, ஆதாம் வந்து நான் உண்டாக்கின எந்த ஒரு விருட்சத்தின் கனியையும் அவன் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அவர் தோட்டத்தை விட்டு துரத்தலை. ஏன் அவன் தோட்டத்தை விட்டு துரத்துறாரு அப்படின்னா, அவன் வந்து தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்புகிறாரு. என்ன மீனிங் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் பாவத்தில் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறான், இல்லாமல் இருக்கிறான், தரித்திரத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். இந்த நோயோட இந்த கஷ்டத்தோட இந்த இல்லாமையோட இந்த தரித்திரத்தோட என்றென்றைக்கும் அப்படியே நோயிலே உயிரோடு இருந்துடக்கூடாது, என்றென்றைக்கும் அந்த சாபத்திலேயே உயிரோடு இருந்துடக்கூடாது, என்றென்றைக்கும் அந்த இல்லாமை தரித்திரத்திலேயே அவன் உயிரோடு இருந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான், அவனுடைய நன்மைக்காகத்தான் அவர் தோட்டத்தை விட்டு அவனை துரத்துகிறார். பிரியமானவர்களே, அவர் கோபத்தை காண்பிக்க வேண்டும் என்றோ, அவர் உக்கிரகத்தை காண்பிக்க வேண்டும் என்றோ அவர் தோட்டத்தை விட்டு அவர் துரத்தலை. எதுக்காக துரத்துறாருன்னா, அவன் கீழ்ப்படியாம போய் நோய் உள்ள போயிட்டான், சாபத்துல போயிட்டான், இல்லாமல் போயிட்டான், தரித்திரத்துல போயிட்டான். அது ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து அவன் அப்படியே அந்த நோயிலே வாழ்ந்துடக்கூடாது, அந்த நோயிலே காலங்காலமா உயிரோடு இருந்துடக்கூடாது, அந்த சாபத்திலே காலங்காலமா உயிரோடு இருந்துடக்கூடாதுன்ற ஒரு நன்மைக்காகத்தான் அவனை தோட்டத்தை விட்டு துரத்துகிறார். பிரியமானவர்களே, புரியுதா நான் சொல்றது? நம்ம யோசிச்சிடறோம், நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, கடவுள் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு, நம்மளுடைய கோபத்தை சிலுவையில் கொட்டி தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவன் அந்த பழத்தை புசிச்சதுனால தேவன் கூட இருந்த உறவு சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், தேவனோட இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு போச்சு. என்ன நடந்துச்சு? அவன் அந்த பழத்தை பறித்து புசிச்சதுனால தேவனோட இருந்த உறவு என்ன ஆகி போச்சு? துண்டிக்கப்பட்டு போச்சு. இப்போ என்ன பண்ணணும்? திரும்ப என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும்? அதை அப்போ சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? துண்டிக்கப்பட்டு போனதை இணைக்கணும், உறவை இணைக்கணும். துண்டிக்கப்பட்டு போன உறவை இணைக்கணும். ஏதேன் தோட்டத்தில் துண்டிக்கப்பட்டு போன உறவை நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினால துண்டிக்கப்பட்டு போன அந்த உறவை இணைக்கும்படியாகத்தான், நல்லா கவனிங்க, இணைக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவைக்கு வர்றாரு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சொல்றாங்க. இயேசு எதுக்காக வந்தாரு? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு எதுக்காக வந்தாரு சொல்லுங்க பார்ப்போம். பாவத்திலிருந்து மீட்டெடுக்க. கரெக்ட். சொல்லுங்க. சமாதானமா வாழ. 2 சொல்லுங்க. வேற? இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு. நம்மளை பாவத்திலேருந்து மீட்டெடுக்க வந்தார், சாபத்திலேருந்து மீட்டெடுக்க வந்தார், நமக்கு இல்லாமலேருந்து மீட்டெடுக்க வந்தார், சமாதானமாக வாழும்படியாக வந்தார், நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கும்படியாக வந்தார், நம்ம இழந்து போனதெல்லாம் மீட்டு கொடுக்க வந்தார். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் வந்தார். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போது இயேசு எதுக்கு வந்தார்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தாருன்னு போட்டிருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்காகத்தான் வந்தார். நல்லா கவனிங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்காக தான் அவர் வந்தார் இந்த உலகத்துக்கு. ஆனால் ஆதாம் இப்போ அவன் அந்த பழத்தை சாப்பிட்டான் இல்லையா? பழத்தை சாப்பிட்டதுனால என்ன நடந்துச்சு? நல்லா கவனிங்க. ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால, கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாவம் வந்துச்சா? கீழ்ப்படியாமல் போனா. அதுக்கு முன்னாடி ஒன்று இப்போ சொன்னேனே நான் தான். ஃபஸ்ட்டு அவன் பழத்தை சாப்பிட்டவுடனே கடவுள் சாயங்கால வேளையில் தோட்டத்துக்கு வர்றாரு. வந்த உடனே அவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ பாவம் வந்துருச்சா? அப்போலாம் எந்த பாவம் வந்த மாதிரி தெரியல. சாபம் வந்துருச்சா? நோய் வந்துருச்சா? வந்த மாதிரி தெரியல. ஆனால் அங்கே ஒன்று மட்டும் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா ஆதாம் தேவன்கிட்ட பிரிஞ்சுட்டான். ஆதாமுக்கும் தேவனுக்கு பிரிவு உண்டாயிருச்சு. இதே அவன் பழத்தை புசிக்கிறதுக்கு முதல் நாள் தேவன் வந்திருந்தார் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதே அந்த பழத்தை புசிக்கிறதுக்கு முதல் நாள் தேவன் வந்திருந்தார் அப்படின்னா என்ன பண்ணிருப்பான்? நேரடியாக ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே அவரோட ஒரு உறவு கொண்டாடி இருந்திருப்பானா இல்லையா? ஆனா அந்த பழத்தை புசிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா முதல் என்ன உண்டாச்சு அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பாவம் சாபம் இல்லாமல் தரித்திரம், அதுக்கப்புறம் தான் இந்த பாவம் சாபம் இல்லாமல் தரித்திரம் சமாதானமின்மை மகிழ்ச்சியின்மை இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் காலங்காலமாக இருந்தது கிடையாது. அது காலங்களுக்கு முற்பட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. உடனே அது நேரடியாக பாவம் அவனை தாக்கிடல, உடனே சாபம் அவனை தாக்கி உடனே இல்லாமாக்கி உடனே நோய் உடனே அங்கே விழுந்து அவன் செத்து போல. என்ன உண்டாச்சுன்னா தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு போச்சு. இப்போ உங்களுக்கு நன்மை வரணும் அப்படின்னா, சந்தோஷம் வரணும் அப்படின்னா, மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா, உங்களுக்கு பாவம் இல்லாமைக்கு போகணும் நீங்கள் அப்படின்னா, சாபத்தை உங்களுக்கு இருக்கிற சாபத்தை நீங்கள் நீக்கி போடணும் அப்படின்னா என்ன முதல்ல பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், நீங்கள் பைபிள் படிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் முதல்ல நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பாவம் எதனால் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் தேவனுக்குமான இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு போனதுனால தான் பாவமே வந்துச்சு. பாவம் வந்ததுனால சாபம் வந்துச்சு, சாபம் வந்ததுனால இல்லாமல் வந்துச்சு, இல்லாமல் வந்ததுனால தரித்திரம் வந்துச்சு, தரித்திரம் வந்ததுனால நோய்கள் வந்துச்சு, நோய்கள் வந்ததுனால மரணம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டாச்சு. இதில் என்ன அப்படின்னா அதனுடைய ஆணி வேர் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவனிடம் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு போனது தான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. இப்போ ஏசு ஏன் வந்தார் அப்படின்னா எனக்கு சமாதானம் கொடுக்குறதுக்கு வந்தார். ஏசு ஏன் வந்தார் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் கொடுக்குறதுக்கு வந்தார். ஏசு ஏன் வந்தார் அப்படின்னா என்னை நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும்படியாக வந்தார். ஏசு ஏன் வந்தார் அப்படின்னா எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஏசு ஏன் வந்தார் அப்படின்னா நான் கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு கஷ்டத்துலேருந்து தூக்கி எடுக்கும்படியாக வந்தாருன்னு நமக்கு இதுதான் சுவிசேஷம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் சுவிசேஷம் நம்மளும் நம்பிட்டோம்.
நம்மளும் நம்பி இந்த காலத்தில் அதை தான் சுவிசேஷம் நம்பி அதை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம 100% அதான் சுவிசேஷம் நம்பிட்டு இருக்கிறோம். எதுக்காக வந்தார் இயேசு? பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க வந்தார். எதுக்காக வந்தார் இயேசு? பாவத்தினுடைய ஆணி வேறு அறுத்து போடும்படியா வந்தார். எதுக்காக வந்தார் இயேசு? சாபத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியா வந்தார். எதுக்காக வந்தார் இயேசு? என்னுடைய இருளான வாழ்க்கையில ஒளி ஏற்றும்படியா வந்தார் இயேசு. இதுக்கெல்லாம் தான் வந்தார், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, உங்க இருளான வாழ்க்கையில ஒளி ஏற்றப்படணும் அப்படின்னா, உங்களுடைய பாவமான வாழ்க்கையில பாவம் இல்லாம ஆகி நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா, நீங்க சாபமா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில இருந்து முன்னேறி போய் ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆதாம் இழந்து போன அந்த உறவை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, எங்க ஆதாம் ஒரு கிளையை உடைச்சிட்டு அந்த கிளையை இணைக்கணும்னு சொல்றதுக்காக எப்படியாவது இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆதாம்னா உங்களையும் என்னையும் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் வந்து பிறந்து எப்படியாவது ஆதாம் வித்து போட்ட அந்த உறவை திரும்பி புதுப்பிச்சு அந்த குமாரத்துவத்தை நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அவனுக்கு தெரிஞ்ச ஐடியாவில் எல்லாம் ஃபாலோ பண்ணி நிற்கிறானுங்க. இன்னைக்கு வரைக்கும் அறிவியலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், என்னன்னா கடவுள்கிட்ட எப்படியா நம்ம கான்டாக்ட் பண்ணிட முடியாதா, நம்ம இந்த உலகத்திற்கு மேற்பட்ட சக்தி கூட நம்ம கான்டாக்ட் பண்ணிட முடியாதான்றதை தீவிரமாக ஆராய்ச்சிட்டு இருக்கிறான். எப்படியாவது இணைச்சிடலான்னு பார்க்குறான். ஆனால் இணைக்கணும் அப்படின்னா அந்த உறவு ஆதாம் முறித்து போட்ட அந்த உறவை இணைக்கணும் அப்படின்னா ஆதாம் எப்படி முறிச்சு போட்டான் அப்படின்னா கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை புடிச்சு முறிச்சு போட்டான். அது இணைக்கணும் அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ஒரு கடவுள் தேவைப்படுறாரு. இந்த எந்த பாவமும் செய்யாத ஒரு கடவுள் ஒரு மனுஷன் தேவைப்படுறாரு. அந்த மனுஷன் தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதலாக நம்மளுக்குமாக தேவனுக்குமாக இருக்கிற உறவை சிலுவையில இணைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பேசிக்கான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், அந்த இணைப்பு நம்மளுக்கு உண்டாச்சுனா தான். இப்போ ஒரு வாட்டர் லைனு, நம்ம வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, வாட்டர் டேங்க் இருக்குது, அங்கேருந்து தண்ணி வருது சிறுவில்பட்டை ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கு வருதா இல்லையா. அங்கே டேங்க்லேருந்து வர்ற அந்த லைனை மெயின் லைனை ஒரு வால்வு போட்டு அடைச்சிட்டிங்கன்னா துண்டிச்சிட்டு வீட்டில் டேப்பை திறந்து ஐயோ தண்ணி வரலையேன்னா வருமா? சரி, இங்கே தான் வரல, நேராக பஞ்சாயத்து போட்டு போவோம், அங்கே இருக்கிற குழாயில் வருதான்னு பார்ப்போம், போய் திறந்து பார்க்குறீங்க, வருமா? சரி, நேராக இந்த பக்கம் தான் வரல, அந்த பக்கம் அந்த லாஸ்ட்டுக்கு போவோம், பெருமாள் கோயில் தாண்டி போயிட்டு அங்கே போய் திறந்து பார்க்குறீங்க, தண்ணி வருமா? நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் போகணும், சாபம் இல்லாமல் போகணும், தரித்திரம் இல்லாமல் போகணும், இல்லாமல் போகணுன்றதுக்காக அந்த இல்லாமைக்கு என்ன பண்ணணும், தரித்திரத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், பாவம் போகிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே துண்டிச்சுட்டே இருக்கிறாம நீங்கள் நேராக போயிட்டு டேங்காட்ட போயிட்டு அந்த லைனை திறந்து விட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் தண்ணி போகும். எந்த குழாயில் போய் திறந்தீங்கன்னா தண்ணி வரும். அதே மாதிரி தேவனுக்கும் நம்மளுக்குமான இருக்கிற உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளும் போது தான், உறவை உண்டு பண்ணி கொள்ளும் பொழுது தான், அந்த உறவு உங்களுக்காக உண்டாகும் போது தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்டாகணும் அப்படின்னா உறவு இணைக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த குமாரத்துவத்துக்குள்ளாக நீங்கள் இணைய வேண்டும். அதை செய்யாம ஆதாமு, அதை செய்யாம ஆபிரகாமு, அதை செய்யாம மோசே, அதை செய்யாமல் இவங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தேடிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், எப்படி இணைக்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை இணைக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அதை இணைக்கணும் அப்படின்னா, அதை சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணணும் அப்படின்னா என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, ஒரு பாவம் இல்லாத சரீரத்தினுடைய ரத்தம் தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, ஆபிரகாமே கடவுளுடைய இணைப்பை உண்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மிருகத்தை ரெண்டாக பிளந்து ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணுறான். படித்து பாருங்க, ஆதியாகமத்தில் உடன்படிக்கை, தேவனுக்கும் அவனுக்கான உடன்படிக்கையை உண்டு பண்ணும்போது ஒரு மிருகத்தை ரெண்டாக பிளந்து போட்டு அதில் நடந்து போய் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணி கொள்கிறான். அதுதான் சிலுவையில் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆதாம் சிம்பிளாக கீழ்ப்படியாமல் போய் பாவத்தையும் சாபத்தையும் இல்லாமையும் தரித்திரத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டான். எப்படி கொண்டு வந்துட்டான் அப்படின்னா, தேவனுக்காக இருந்த உறவை துண்டிச்சு அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டான். ஆனால் இயேசு ஏன் வந்தார் அப்படின்னா, வாசிக்கலாம் ஒரு வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் 10-11.
ரோமர் 5வது அதிகாரம் 10-11. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க சிஸ்டர். என்ன பண்ணப்படணும் அப்படின்னா, இப்போ துண்டிக்கப்பட்டதை நம்ம ஒப்புரவாக்கப்படணும். என்ன ஆயிடுச்சு? நம்ம துண்டிக்கப்பட்டு போயிட்டோம். துண்டிக்கப்பட்டு போனதுனால நம்ம இப்போ என்ன ஆக்கப்படணும்? இணைக்கப்படணும் அப்படின்னா அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் நம்ம ஒப்புரவாக்கப்பட முடியும். ஏன்னா அங்கே போட்டிருக்கு இல்லையா? என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த பழத்தை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னா, ஆதாம் அங்கேயே மரிச்சு போயிட்டான். எங்கே மரிச்சு போயிட்டான் அப்படின்னா, அந்த குமாரத்துவத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்காங்க இல்லையா, அந்த குமாரத்துவத்தில் தான் ஆதாம் ஒருவனாக இருந்தான். அவனுக்கு அங்கே மரணம் கொடுக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. துண்டிக்கப்பட்டதுனால அவனுக்கு அங்கே ஆவிக்குரிய மரணம் கொடுக்கப்பட்டு போச்சு. மரணம் கொடுக்கப்பட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக சரி பண்ணணும் அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர், அதை சரி பண்ணணும் அப்படின்னா 5வது அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்க. நல்லா கவனிங்க. நம்ம தேவனுக்கு எப்படி இருக்கிறோமா? நம்ம தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாவம் பண்ணிட்டு இருக்கோம், சாவம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், தரிசனத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே என்ன ஆச்சுன்னா, அங்க ஆதாம் மரித்து போனான். எப்படி மரித்து போனான்னா, ஆவிக்குரிய விதத்திலே தேவனோட இணைந்திருந்தது அவன் துண்டிக்கப்பட்டு போனதுனால என்ன ஆயிடுச்சு? இப்போ மரத்தில் ஒரு கிளை இருக்கு, அதை தரிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? கீழே விழுந்து அதில் இருக்கிற அதே பசுமை இதில் இருக்குமா? காலங்காலமாக ஆகாத இருக்குமா? இப்போ நம்ம காஞ்சி போயிடும். இப்போ நம்ம கையிலேருந்து ஒரு விரலை துண்டிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த விரல் என்ன பண்ணும்? இப்போ இயங்குற மாதிரி இயங்குமா அது? இப்போது அந்த 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 இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆதாம் துண்டிக்கப்பட்டு போயிட்டான்னா அவனுக்கு ஒரு மரணம் கொடுக்கப்பட்டுருச்சு. அதுதான் சாகவே சாவான் போட்டு. என்ன மரணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவன் இருந்த உறவு ஆதாமுக்கும் தேவனுக்குமாக இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு போயிருச்சு. அதை இணைக்கணும் அப்படின்னா, அப்படி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கிளைக்கு மரணம் கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த மரணத்தை இணைக்கணும் அப்படின்னா இன்னொரு மரணம் தேவைப்படுது. எப்படி? இன்னொரு மரணம் தேவைப்படுது. ஆனால் பிசாசு என்ன நினைச்சான்? நல்லா கவனிங்க. பிசாசு என்ன நினைச்சான் அப்படின்னா, இயேசு வர்றாரு இந்த உலகத்துக்கு. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இயேசு வர்றாரு இந்த உலகத்துக்கு. வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவன் காலங்காலமாக என்ன பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா, பிசாசு அவர் சொல்லிட்டாரு ஆதியாகமத்தில், பிசாசை ஒருத்தர் வருவார், உன் தலையை நசுக்குவார், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஆதியாகமம் சொல்லிட்டாரு. அவன் அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு அவன் வர்ற ஒரு ஆளையுமே கவனிக்கிறான். ஆபிரகாம் வரான், அவனை சாவடிச்சிடறான். இவனாக தான் இருப்பானு நினச்சிட்டு அவனை சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு, எலியா வர்றாரு, எலிசா வர்றாரு. இப்படியே ஒரு தீர்க்கதரிசியாக வர்றாங்க. இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளை சாவடிச்சிடனால அந்த மனுஷன் இவராக தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு சாவடிச்சிடறான். அவங்கள சாவடிச்சிடறான். இப்படியே பண்ணினே வர்றான். யோவான் வர்றாரு. யோவான் தான் இருக்க தீர்க்கதரிசிலேயே பெரிய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டிலேயே. அவரையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரையும் தலையை துண்டடிச்சு சாவடிச்சிடறான். அப்புறம் தான் இயேசு வர்றாரு. நல்லா கவனிங்க. அப்புறம் தான் இயேசு வர்றாரு. இயேசு அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பண்ணுறாரு இல்லையா? எல்லாம் பண்ணும்போது இவன் இயேசுவை பார்க்குறான். அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் நம்மளை சாவடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இவரையும் சாவடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி யூதர்களை தூண்டி விடுறான், ரோமர்களை தூண்டி விடுறான், பரிசேயர் சதுசேயர்கள்லாம் தூண்டி விட்டு இவருக்கும் மரணத்தை, நல்லா கவனிங்க, இவருக்கும் மரணத்தை கொடுத்துட்றான். ஆனால் இவனுக்கு ஒன்று தெரியல, யாருக்குமே அப்போ தெரியல. என்ன தெரியல அப்படின்னா, இந்த மரணத்தின் மூலமாகத்தான், இதே மரணத்தின் மூலமாகத்தான் ஆதாம் எல்லாவற்றையுமே இழந்து போனான். இதே மரணத்தின் மூலமாக, அதாவது தேவனிடமிருந்து துண்டிக்கப்பட்டு போனதன் மூலமாக. நல்லா கவனிங்க. என்னாச்சு? தேவனிடமிருந்து துண்டிக்கப்பட்டு போனதுனால மரணம், ஆதாமுக்குரிய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மரணம் கொடுக்கப்பட்டதுனால தான்
இது எல்லாமே பாவம் சாபம் தீமை எல்லாமே வந்துச்சு. அதே மரணத்தினால, நல்லா கவனிங்க, அதே மரணத்தை இயேசுவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இயேசுவும் தேவன்றது துண்டிக்கப்பட்டு போயிடுவாரு. இயேசுவும் தேவனிடத்துல இருந்து துண்டிக்கப்பட்டு போயிடும். அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அந்த மூணுல இருந்து அந்த ஆவி சதம் எப்படி சொல்றதுன்னா மாம்சம் ரத்தம் எலும்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆள் தான் குமாரன். அது மாதிரி துண்டிக்கப்பட்டு போனதுனால எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் இவரையும் துண்டிக்க வச்சிடலாம். நல்லா கவனிங்க, இவரையும் துண்டிக்கப்பட்டு போக பண்ணிடலாம், ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிடலாம், இவரையும் துண்டிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் கிளம்பி இயேசுவையும் சாவடிச்சிடறான். என்ன பண்ணிடுறான்? இயேசுவையும் சாவடிச்சிடறான். இயேசு சாவடிச்சதுக்கப்புறம் அப்படியே பாதாளத்தில் ஒரே கொண்டாட்டம். அவ்வளோதான், முடிஞ்சிடும் கதை, மனுஷங்களோட கதை முடிஞ்சிச்சு. நீ ஒருத்தன் கூட பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. நம்மளை ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது நம்மளை இணைக்க வேண்டும் என்பதற்காக, நல்லா கவனிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க பிரதர், நம்மளை ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக, நம்மளை இணைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, 5:10 வாசிங்க. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அதுவும் அல்லாமல் இப்படியே மனுஷனாலே, ஒரே மனுஷனாலே நல்லா கவனிங்க போதும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. ஒரே மனுஷன் மூலமா பாவம் எப்படி வந்துச்சோ, ஒரே மனுஷன் மூலமா துண்டிப்பு எப்படி வந்துச்சோ, ஒரே மனுஷன் மூலமா உறவு எப்படி அறந்து போச்சோ, அதை இணைக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவையில வந்து மரிக்கிறார் பிரியமானவர்களே. ஆனா நல்லா கவனிங்க, நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தேவன் தன்னுடைய மொத்த கோபத்தையும் இயேசுவின் மீது காட்டும்படியாகத்தான் அவர் சிலுவையில் மரிக்க பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்றால், அதாவது நாம் இணைக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையிலே மரணம் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. என்ன அவசியமாக இருக்கிறது? சிலுவையில் மரணம் எதுக்காக அவசியமா இருக்கிறது? இயேசுனுடைய தேவனுடைய கோபம் தீர வேணுன்றதுக்காக சிலுவையில் மரணம் அவசியமாக இல்லை. தேவனுடைய கோபம், நம்ம மேல இருக்கிற கோபம், தேவனுடைய கோபத்தை மட்டும் தான் கொட்டி தீர்த்துட்டாரு. அந்த கோபம் தீர்ந்துக்கணுன்றதுக்காக சிலுவையில் மரணம் அவசியப்படலை. மரணம் எதற்காக அவசியப்படுகிறது என்றால், உங்களையும் என்னையும் தேவனோடு இணைப்பதற்கு மரணம் அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. அவர் மரணம் அந்த அவசியமா இருக்கிறது அப்படின்னா, அவர் எப்படி மரணத்துல வந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு மறைச்சிட்டாரோ, அதே போல அவர் உயிர் தள்ளும் போது, நல்லா கவனிங்க, அவர் உயிர் தள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளை இணைப்பதற்காக, நம்மளுக்கு இணைப்பை உண்டாக்குவதற்காக அவர் உயிர் தெழுந்து மேலே வருகிறார் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க இல்லையா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்களை தண்ணியில முக்குறாங்க. தண்ணியில முக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு எப்படி சிலுவையில மரிச்சாரோ அதற்கு ஒப்பாகத்தான் உங்களை தண்ணியில் வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது உள்ள மூழ்க பண்ணுறாங்க. மூழ்க பண்ணுறது என்ன காரியம் அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் அடித்து மறித்து அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுவது போல உங்களை தண்ணியில் முக்கும்போது உங்களுடைய பழைய மனுஷனாகிய ஆதாமுக்குரிய எல்லா சுபாவங்களையும் உடைய மனுஷனாகிய நீங்கள், ஆதாமுக்குரிய சுபாவங்களை உடைய மனுஷனாகிய நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். அடக்கம் பண்ணப்பட்டு நீங்கள் வந்து உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால உங்களை ஞானஸ்நானம் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை எழுப்புறாங்க இல்லையா. எழுப்பும்போது எப்படி 3ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுப்பி இயேசுவை எப்படி எழுப்பினாரோ, அதே போல உங்களை வந்து அந்த தண்ணியிலேருந்து மேலே எழுப்பும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஆதாமினுடைய எல்லா பாவ சுவாபங்களை எல்லாம் தண்ணி உள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரித்து கொண்டவர்களாக மேலே எழும்புகிறீர்கள் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் உங்களுக்குமான தேவனுக்குமான உறவு புதுப்பிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. ஏதேன் தோட்டத்தில் விற்று போடப்பட்ட அந்த உறவு, நீங்கள் தேவனை அறிந்து கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை
ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான், புதிய மனுஷன் உயிரோடு கூட எழும்புகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah.